அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷ் மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சாரா அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மை தகவல்கள், உண்மை வானிலை அறிக்கை பற்றின தெரிதல்களும் புரிதல்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 19 நவம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நேற்று குமரிக்கடல் பகுதி இலங்கை ஒட்டி நிலவிட்டிருந்த தாழ்வு பகுதி மேலும் மேற்காக நகர்ந்து இப்போது லட்சத்தீவுகளுக்கு அருகாமல் ஒரு தாழ்வு பகுதியாகவே நீடிக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய தாழி அமைப்பு, அதோடைய ஐடிசிசெட்டினுடைய தாழி அமைப்பு மொத்தம் பார்த்திங்கன்னா இலங்கை அப்படியே இலங்கையிலேருந்து இந்தோனேஷியா வரலையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த இதில் பரவி இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னாலும் கிழக்கு திசை காற்று இப்போ முழுவதுமாக வங்கக்கடல் பகுதிகளில் காணப்படுகிறது. ஸோ இதன் காரணமாக ஈர்க்கப்படக்கூடிய ஈரதிசை காற்று காரணமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்றைக்கி மழை இருக்கும். பட் நேற்று மாதிரியான ஒரு பெரிய கனமழை எபிசோடு கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் எதிர்பார்த்ததை விட குறைவான மழை பதிவானாலும் இன்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம். அதே நேரத்தில் நாளை முதல் மீண்டும் மழை கடலோர மாவட்டங்களில் அதிகரிக்க இருக்கிறது. அதே நேரத்தில் 21ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி இந்தோனேஷியா இலங்கைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் நான் இந்த தாழி அமைப்பு, இந்த வெப்ப குவிதல் பகுதி இங்கே தொடர்ந்து நீடிக்கிறது. இது பல்வேறு சுழற்சிகளை கொண்டதாக இருக்கும். இதிலிருந்து ஒரு சுழற்சி தான் டீப்பனாகி அந்த இடத்துல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நாளைக்கு மாறி நாளை மறுநாள் அது ஒரு 21ஆம் தேதி, அதாவது அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ள ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த பகுதிகளில் உருவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பொறுத்து கடைசியில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, குமரி பகுதிகளில் கனமழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தென்காசி ஆய்க்குடி 120 மில்லிமீட்டர், செங்கோட்டை 111 மில்லிமீட்டர், தென்காசி டவுன் 110 மில்லிமீட்டர், தேவர்குளம் 104, முனீர்பள்ளம் 103, காவலக்குறிச்சி 96.4, சுத்தமல்லி திருநெல்வேலி 92.4, பனம்பாறை தூத்துக்குடி 88.4, அம்மன்புரம் தூத்துக்குடி 83.2, நெடுங்குளம் தூத்துக்குடி 81.6, ஆழ்வார்குறிச்சி தென்காசி 77.2, ஆலங்குளம் தென்காசி 75.2, தடியம்பட்டி திருநெல்வேலி 74.8 மில்லிமீட்டர் அப்படின்னு பதிவாக இருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடியில் சேரக்குளம் 73.2, காயல்பட்டினம் 72 மில்லிமீட்டர், குற்றாலம் 70.8, கயத்தாறு 70 மில்லிமீட்டர், விட்லாபுரம் கோவில்பத்து 69.2, அதே மாதிரி மேல் திருச்செந்தூரில் 68.8 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. சென்னையில் திருவொற்றியூரில் 59.4 மில்லிமீட்டர், கங்கை கொண்டான் திருநெல்வேலி 59.2 மில்லிமீட்டர், பெரம்பூர் சென்னை 55.5 மில்லிமீட்டர், தூத்துக்குடியில் வளநாடு 55.2 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை தூத்துக்குடி 52 மில்லிமீட்டர், பரிவள்ளிக்கோட்டை 51.2 அப்படின்ற அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. ஸோ சென்னை திருவொற்றியூர் கடைசியாக 43.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள்லேயும் தென் தமிழகத்திலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரலையும் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தற்சமயம் ரேடார் அமைப்பு நம்ம பார்த்தோம்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். பெரும்பாலான பகுதிகளில், அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து கீழே வேதாரண்யம் வரையிலும் பரவலாக மழை மேகங்கள் காணப்படுகிறது. இந்த ஈரமிகு காற்றை அந்த சுழற்சி இழுப்பதனால வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து புதுச்சேரி, தற்சமயம் பாண்டிச்சேரி கடலோர பகுதிகளிலும் கடலூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகிறது. அதே நேரத்தில் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா சீர்காழி,
மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் காரைக்கால் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலையும் நாகை முதல் வேதாரண்யம் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கனமழை பதிவாகும். அதே நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்திலையும் மழை பதிவாகி வருகிறது. அந்த திருவாரூர் மாவட்டத்திலையும் மழை தொடர்வதற்கு வாய்ப்பு, மிதமானது முதல் கனமழையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி உட்புற மாவட்டங்களில் பொறுத்தவரையும் பெரம்பலூர் மற்றும் அது மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் மழை பதிவாகி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி தான் நீங்கள் ரேடார் பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பதிவாகக்கூடிய பகுதிகளை தெரியும். அதே மாதிரி சேலம் தென்கிழக்கு மாவட்டங்கள்லேயும் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகி வருவதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் தென் தமிழகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா திருவனந்தபுரம் ரேடாரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு மழை மேகங்கள் எதுவும் இப்போதைக்கு அந்த பகுதிகளில் நமக்கு தென்படலை. அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், ஆலப்புழா, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களில் இன்றும் பரவலாக மிதமானது முதல் கனமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். பாலக்காடு, வயநாடு, காசர்கோடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கர்நாடகாவில் நார்த் அதாவது வட உட்புற மாவட்டங்கள் சிக்பலாப்பூர், பெங்களூர், தும்கூர், மாண்டியா, கேஜிஎஃப், கோலார், மைசூர், சாம்ராஜ்நகர், கொடகு, தக்ஷிண கன்னடா, சிக்மகளூர், உடுப்பி மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆந்திராவிலையும் குறிப்பாக நேற்று திருப்பதியில் கனமழை பதிவாச்சு. திருப்பதி, நெல்லூர், கவாலி, வைஎஸ்ஆர், அனந்த்பூர், சத்யசாய், சித்தூர் ஆகிய பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தில் இப்போ நம்ம பார்த்த அந்த ரேடார் அமைப்பு படத்தையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை தொடரும். அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டமாகட்டும், கோவை மேற்கு பகுதிகளிலையும் கனமழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலையும் இன்றும் மிதமானது முதல் கனமழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் ஆகட்டும், உட்புற மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகட்டும், இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கும் மழை இருக்கும், ஆனால் இடைவெளி விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் லேசான மழை அல்லது மிதமான மழை வரலும் வருவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ இன்றைய வானிலை நிகழ்வில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கிறது, அடுத்த அமைப்பு எங்கே அப்படிங்கிற தெளிவான முன்னோட்டமும், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை, இப்பொழுது ரேடார் நிலைமை, இதெல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு புரிதலும் கிடைத்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நிகழ்நேர அப்டேட்டுகளுக்கு நம்முடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மற்றும் நம்முடைய ஆங்கில புது சேனல் பற்றின லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹேவ்